வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸில் எப்படி வெப் செக்இன் பண்ணுவது, வெப் செக்இன் பண்ணதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுவது, அடுத்தது என் கையில் இருக்கிற இந்த ஃபிசிக்கல் போர்டிங் பாஸை எப்படி ஏர்போர்ட்டில் வாங்குவது, அடுத்தது இந்த போர்டிங் பாஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, இது போல் போர்டிங் பாஸ் சம்பந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெப் செக்இன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெப் செக்இன் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் உங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 1 ஹவருக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன் பிட்வீன் டைம் வந்து நீங்க வெப் செக்இன் பண்ணிக்கலாம். வெப் செக்இன் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் மொபைல் ஸ்கிரீனிங் தான் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட மொபைல்ல வெப் செக்இன் பண்ணிக்கிறேன். அதை உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜில் இண்டிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற இந்த அஃபிஷியல் வெப்சைட் கிடைக்கும். அதில் இண்டிகோ வெப் செக்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் 2 டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்ஆர். பிஎன்ஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎன்ஆர் 6 டிஜிட்டில் இருக்கும். இது வந்து நியூமெரிக் ஆல்பபெட்டிக் கலந்து இருக்கும். இந்த பிஎன்ஆர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது கீழே வந்து நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து பண்ணியிருப்பீங்க. அதை உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேமில் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது எங்கேருந்து எங்கே போகிறீங்க, ஃப்ளைட் டிபார்ச்சர் டைமிங் என்ன, அது போல் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கு கீழே வெப் செக்இன் ஆப்ஷனில் செலக்ட் பேசஞ்சர் ஃபார் செக்இன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து செக்இன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆன் சர்வீஸ். ஆட் ஆன் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சர்வீஸும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த ஏர்கிராஃப்ட் ட்ராவல் பண்ண போறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோடைய சீட் மேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சீட் மேப்பில் உங்களுக்கு விருப்பப்பட்ட சீட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரோட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா 1000லேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோ சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா 350, 450 அது போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டே பே பண்ணலாலும் உங்களுக்கான சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் ஏர்கிராஃப்டில் எந்த சீட்டுனாலும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடைசியில் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இது ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சீட்டை வந்து செலக்ட் பண்ணலன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக சீட்டை செலக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் கீழே இருக்கிற 2வது ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. அதாவது ஸ்கிப் அண்ட் ஆட்டோ அசைன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியும் கொடுங்க. அடுத்தது கீழே டிக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் டிஜிட்டல் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதுக்கு வந்து கிளிக் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் என்ன சொல்றாங்கன்னா, உங்க டிபார்ச்சருக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட போர்டிங் பாஸை உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக போர்டிங் பாஸ் வந்துடும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இமெயில் வந்த போர்டிங் பாஸை உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில டைமில் சீக்கிரமாக போர்டிங் பாஸ் வந்துடும். ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து போர்டிங் பாஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. என்னோட இமெயில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோட இமெயிலில் போர்டிங் பாஸ் வந்து வந்துருச்சு. இந்த போர்டிங் பாஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அதை இமெயில் ஐடியை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் போர்டிங் பாஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் போர்டிங் பாஸ். இந்த போர்டிங் பாஸை வந்து உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் நீங்கள் இந்த மொபைலில் இருக்கிற போர்டிங் பாஸ் காமிச்சாலே போதும். நீங்க எடுத்து கையில வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கொண்டு போகணும் அவசியம் இல்லை. மொபைல்ல இருக்கிற போர்டிங் பாஸை நீங்க காட்டினீங்கன்னா சிஎஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களை உள்ள விடுவாங்க. ஆட்டோ ஐசன் கொடுத்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ணல. ஆனால் எனக்கு அலகேட் பண்ண சீட் வந்து 14A. இந்த 14A என்னன்னா விண்டோ சீட் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 14A வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 450 ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆட்டோ ஐசன் பண்ணதால கிட்டத்தட்ட எனக்கு 450 ரூபா மிச்சம். அடுத்தது போர்டிங் பாஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ளைட் நம்பர் இருக்கும். எந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ண போறீங்களோ அந்த ஃப்ளைட் நம்பர் இருக்கும். அடுத்தது கேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டிங் பாஸில் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா போர்டிங் பாஸ் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு அமிச்சிட்டாங்க. இந்த கேட் நம்பர் வந்து ஏர்போர்ட்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் FIDS சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அந்த FIDS சிஸ்டம்ல நீங்க எந்த ஃபிளைட்ல நீங்க டிராவல் பண்றீங்களோ அந்த ஃபிளைட் எந்த கேட்ல இருந்து ஆப்ரேட் ஆகுதோ அந்த டேட் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது போர்டிங் டைம் அப்படின்னு இருக்கும். போர்டிங் டைம் என்னன்னா
உங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சர் டைமுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கேட்டில், அதாவது போர்டிங் கேட்டில் 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 45 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் போர்டிங் கேட்டில் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். அடுத்தது போர்டிங் என்ற ஆப்ஷனில் Zone 2 அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்டை சீட் வைஸா Zone 1, Zone 2, Zone 3 பிரிப்பாங்க. அதாவது கடைசியா சீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து Zone 3, மிடில்ல இருக்கிற சீட்டுக்கு வந்து Zone 2, ஃப்ரண்ட்ல இருக்கிற பேசஞ்சருக்கு Zone 1 அப்படின்னு சொல்லுவாங்க. போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போடும்போது இந்த Zone 1, Zone 2, Zone 3 பேசஞ்சர் ஃப்ரண்ட்ல வாங்க, அது மாதிரி தான் உங்களுக்கு போடுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து நீங்க ஜோன் தெரியாம நீங்க வந்து போர்டிங் போகாதீங்க. Zone 2 பேசஞ்சர் போர்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. அப்போ மட்டும் நீங்க போனா போதும். அடுத்தது உங்களுடைய சீட் நம்பர். இந்த சீட் நம்பர்ல வந்து நீங்க எந்த சீட்ல கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 14A, 14A விண்டோ சீட். அடுத்தது கீழே வந்து டேட் ஆஃப் டிபார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எத்தனை மணிக்கு ஃப்ளைட் டிபார்ட் ஆகுது, சீக்வன்ஸ் நம்பர், இது போல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டிங் பாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டீடைல்ஸ் வந்து ரைட் சைடில் சின்ன போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த 2 போர்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஏர்லைன்ஸ் எடுத்துப்பாங்க, இன்னொரு போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஃப்ளைட் டிராவல பயோமெட்ரிக் டிஜிட்டல் லெவலில் மாறிட்டு வர்றதுனால இந்த முழு போர்டிங் பாஸையும் அவங்க பயோமெட்ரிக் ஸ்கேன் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க முழு போர்டிங் பாஸை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எப்படி வெப் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஃபிசிக்கல் போர்டிங் பாஸை எப்படி ஏர்போர்ட்டில் வாங்குறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் வந்து ஏர்போர்ட்டில் வாங்கணும்னா, நீங்கள் ஏர்போர்ட்டில் போனதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர் இருக்கும். அதாவது எந்த ஏர்லைன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டர் இருக்கும். அங்கே டேரெக்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி உங்கள் ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏர்போர்ட்டில் போனதுக்கப்புறம் கியாஸ் மிஷின் இருக்கும். அந்த கியாஸ் மிஷினில் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான மேனுவல் போர்டிங் பாஸை அந்த சிஸ்டமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்து கொடுத்துரும். ஆனால் இது ரெண்டுமே தேவையானு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் வெப் செக்இன் வந்து பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கிட்டாலே அந்த போர்டிங் பாஸே உங்களுக்கு வந்து போதுமான ப்ரூஃப் தான். நீங்கள் ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் வந்து ஏர்போர்ட்டில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து வெப் செக்இன் பண்ணிக்கலாம், போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் போர்டிங் பாஸ் எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி இண்டிகோன்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இண்டிகோடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் பேஜ் வரும். அதில் வந்து நீங்கள் போர்டிங் பாஸ் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். போர்டிங் பாஸ் டைப் பண்ணனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மெசேஜ் வரும். அடுத்தது உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் வந்து நீங்கள் என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் கொடுங்க. லாஸ்ட் நேம் என்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு நீங்கள் கொடுத்த பிஎன்ஆருக்கு போர்டிங் பாஸ் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் செக்யூரிட்டி செக்கிட்ட அதை காட்டினாலே அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி உங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் போர்டிங் பாஸ் மட்டும் இல்லை, வெப் செக்இன் கூட உங்களால் பண்ணிக்க முடியும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.